சின்னம்மாவும் டிடிவியும் வர்றாங்களா? அதிமுக இணைய போகுதா? யோசிக்கிற எடப்பாடி. 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின்னாடி அதிமுகவுல முக்கியமான அரசியல் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு வருது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமியால கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் மாதிரியான முக்கிய தலைவர்களை மறுபடியும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறது அதிமுக வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசியல்ல பல வருஷங்களா ரொம்ப பெரிய சக்தியா இருந்துட்டு வந்த அதிமுக போன சட்டப்பேரவை தேர்தல்ல கடுமையான பின்னடைவை சந்திச்சது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த நிலையில கட்சியை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் தலைமைக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால கட்சி ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் பெரிய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாயிருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில தென் மாவட்டங்கள் அப்புறம் டெல்டா பகுதிகளை சேர்ந்த பல நிர்வாகிகள் கட்சியை மறுபடியும் வலுப்படுத்த வேணும்னு வலியுறுத்திட்டு வரதாவும் சொல்லப்படுது. குறிப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அப்புறம் முன்னாள் இடைக்கால பொதுச் செயலாளர் சசிகலா இவங்கள மறுபடியும் அதிமுக கூட இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல்வேறு தரப்புகள்ல இருந்து எழுந்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களும் முக்கியமானது. தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகள் அப்புறம் முன்னாள் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு வராங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கட்சியோட அமைப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல பழைய ஆதரவு வட்டாரங்களை மறுபடியும் ஒருங்கிணைக்கிறது அவசியம் அப்படிங்கிற கருத்து கட்சிக்குள்ள வலுப்பெற்று வரதா சொல்லப்படுது. இதுக்கிடையில அதிமுக மறுபடியும் ஒன்றிணையணும், எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு தஞ்சாவூரை சேர்ந்த நிர்வாகி மகேந்திரன் உயிரிழந்த சம்பவமும் கட்சிக்குள்ள ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி கட்சியோட எதிர்காலம் பத்தி எடப்பாடி பழனிசாமி தீவிரமா சிந்திக்க தொடங்கி இருக்கிறதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதோட தொடர்ச்சியா பிரிஞ்ச தலைவர்கள் கூட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய பணிகள் மறைமுகமா தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்காக கட்சியோட மூத்த தலைவர் ஒருத்தர் வழியா பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுறதாவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. சென்னையில இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் இல்லத்துல சசிகலா தரப்பினரும் சமீபத்துல ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. இதுல சசிகலாவோட சகோதரர் திவாகரன், அவரோட மகன் ஜெய் ஆனந்த் அப்புறம் முக்கிய ஆதரவாளர்கள் கலந்துகிட்டு தற்போதைய அரசியல் சூழல் பத்தி விவாதிச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே மாதிரி அதிமுகவில் மறுபடியும் இணையக்கூடிய சூழல் உருவானா சசிகலாவுக்கு முக்கியமான பதவி வழங்கப்படணும் அப்படிங்கிற கருத்தையும் அவரோட ஆதரவாளர்கள் முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவைத்தலைவர் மாதிரியான உயர்மட்ட பொறுப்பை வழங்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவங்க கிட்ட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தரப்பும் சில நிபந்தனைகளை முன் வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பா துணை பொதுச் செயலாளர் பதவி அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மாதிரியான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால அதிமுக அமைப்புல புதிய மாற்றங்கள் பத்தி ஆலோசனை நடந்துட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. இப்ப இருக்கக்கூடிய பதவிகளை விட கூடுதலா பல துணை பொதுச் செயலாளர் பதவிகளை உருவாக்கக்கூடிய திட்டமும் பரிசீலனையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல கட்சியோட அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இப்போ அதிமுகவோட முக்கிய நிர்வாக பொறுப்புகள்ல இளம் தலைமுறையினர் குறைவா இருக்கிறதா கட்சிக்குள்ள கருத்து நிலவுது. இதனால இளைஞர்களை அதிக அளவுல ஈர்க்கக்கூடிய வகையில மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வரப்போற இடைத்தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் தான் இப்போ அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது. குறிப்பா இடைத்தேர்தல்ல சில தொகுதிகளில் வெற்றி பெற முடிஞ்சா கட்சி தொண்டர்களோட நம்பிக்கையை மறுபடியும் பெற முடியும் அப்படின்னும் மாற்று கட்சிகளுக்கு போகக்கூடிய நிர்வாகிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னும் தலைமை கருதுறதா சொல்லப்படுது. இதனால சசிகலா, தினகரன் உள்ளிட்ட பிரிஞ்ச தலைவர்களை மறுபடியும் இணைச்சு அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி வெறும் வதந்தியா இல்லனா உண்மையான அரசியல் திட்டமா அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சிரும்.